இது கடையில அம்மையார் பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தேமுதிக என்பது என்னுடைய மகள் மாதிரி, என் கட்சி என் மக மாதிரி. அதை நான் எங்க கட்டி கொடுக்கணும், எங்க திருமணம் பண்ணி தரணும், எங்க கல்யாணம் பண்ணி தரணும்னு எனக்கு அம்மாவான எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிரேமலதா அவர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சரி உங்க கட்சி உங்க மகள் மாதிரி, அதை நீங்க அந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, அதுல நாங்க மாற்று கருத்து சொல்லல. ஆனால் மகளை எத்தனை தடவை தான் கல்யாணம் பண்ணி தருவீங்க, எத்தனை தடவை தான் டைவர்ஸ் வாங்குவீங்க? அப்ப இதுக்கு முன்னால கட்சியை நீங்க மகளா தானே பாத்தீங்க. அப்ப அதிமுக கூட்டணியில இருந்தீங்களே, அப்ப அதுவும் கல்யாணம் தானே. அப்புறம் அதிமுக கட்சியை விட்டுட்டு அந்த கூட்டணியை விட்டுட்டு வெளியில வந்தீங்களே, மக்கள் நல கூட்டணிக்கு போனீங்களே, அப்ப மகளை கட்டி கொடுத்துட்டு டைவர்ஸ் வாங்கி மக்கள் நல கூட்டணிங்கிறதுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்புறம் திரும்ப அந்த மகளை ரெண்டாவது முறையா டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப சும்மா நிக்கிறீங்க, வாழா வெட்டியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா சரி, வாழா வெட்டியா இருக்கீங்க. இப்ப இந்த மகளை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க மூணாவது முறையா அப்படின்னா? அதிமுகவுக்கா திமுகவுக்குனா சீட்டு பேரங்கள், அந்த சீட்டு பேரத்தை வச்சுதான் உங்க கட்சியை மகளா நினைக்கிற நீங்க திரும்ப மூன்றாவது முறையா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு எடுத்துக்கலாமாங்கிறது புரியல. உங்களுக்கு ஏன் இந்த குழப்பம்? கொள்கை, கோட்பாடு, தத்துவம் தெளிவாக இருக்குமானால் நீங்க நேரம் முடிவு எடுத்திருக்கணுமே. உங்களுடைய அடிப்படை கருத்து என்ன, உங்களுடைய அடிப்படை தத்துவம் என்ன, உங்க இலக்கு தான் என்ன? முடிஞ்சு போச்சா? அப்ப தாவேகா, தேமுதிக இதெல்லாம் இன்னும் கரை சேராத ஓடங்களாக இன்னும் கடலிலே மிதந்து கொண்டுதான் இருக்குது. அலைகள் எந்த பக்கம் எந்த திசையில கொண்டு அவங்களை போய் கரை சேர்க்க போகுதா இல்ல ஆழ்கடலுக்குள்ள கொண்டு போய் கொட்ட போகுதாங்கிறது நமக்கு புரியல.